ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய விவசாயி தனது 7 ஆட்டுக்குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் அந்த ஆட்டுக்குட்டிகளை காலையில் மேய்ச்சலுக்கு கொண்டு போய்விட்டு, இரவில் சிறிய கொட்டகையில் கட்டிவிட்டு தன் வீட்டில் உறங்குவான். ஒரு நாள் ஒரு சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படியாவது அடித்து சாப்பிட ஆசைப்பட்டது. ஒரு நாள் கனமழை பெய்தது. அந்த மழையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சிங்கம் நினைத்தது. எனவே ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக தூக்கிக் கொண்டு போய் தன் குகைக்குள் சேர்த்தது. கனமழை பெய்ததால் ஆட்டுக்குட்டி கத்தும் சத்தம் அந்த விவசாயிக்கு கேட்கவில்லை. விவசாயி வழக்கம்போல் காலையில் எழுந்து பார்த்தால் ஒரு ஆட்டுக்குட்டி கூட இல்லை. விவசாயி மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் அந்த சிங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடாக அடித்து சாப்பிட வேண்டும் என நினைத்தது. 2 நாட்கள் கழிந்தன. சிங்கத்தின் செயலைக் கண்டு பொறாமைப்பட்ட குள்ளநரி ஒன்று எப்படியாவது ஆட்டுக்குட்டி களை சிங்கத்திடம் இருந்து பறித்து சாப்பிட சூழ்ச்சி செய்தது. காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கத்திடம் குள்ளநரி ஜெயிக்க முடியுமா? குள்ளநரி ஒரு யோசனை செய்து உடனே ஓநாயிடம் சென்று, நண்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றது வஞ்சகமாக. ஓநாயும் என்ன விஷயம் என்றது. அந்த பெரிய சிங்கம் உள்ளதே, அது தன் வீட்டில் சில ஆட்டுக்குட்டிகளை மறைத்து வைத்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடாக தின்கிறது. நீங்கள் உதவி செய்தால் நாம் அடுத்த நாள் காலையில் சிங்கம் வெளியே சென்ற நேரத்தில் இந்த குள்ளநரியும் ஓநாயும் சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்தன. அங்கு 5 ஆட்டுக்குட்டிகள் இருந்தன. ஓநாய் சொன்னது, 5 ஆட்டுக்குட்டிகள் உள்ளன. நான் 3 ஆட்டுக்குட்டிகளை வைத்துக் கொள்கிறேன். நீ 2 ஆட்டுக்குட்டிகளை வைத்துக்கொள் என்றது. ஆனால் குள்ளநரியோ, நான் தான் இந்த யோசனையை அளித்தேன். அதனால் எனக்கு 3, உங்களுக்கு 2 என்றது. இவ்வாறு வெகு நேரம் அவை சண்டை போட்டுக் கொண்டிருந்தன. அப்போது சிங்கம் வரும் சத்தம் கேட்டு அவை அங்கிருந்து அவசர அவசரமாக வெளியேறின. சிங்கம் தன் குகைக்குள் வந்தது. ஓநாய் மற்றும் குள்ளநரியின் காலடி தடங்களைக் கண்டு, இனிமேல் இந்த ஆட்டுக்குட்டிகளை நம்மிடம் வைத்திருப்பது ஆபத்து என்று நினைத்தது. உடனே வேறு பாதுகாப்பான இடத்தில் ஆட்டுக்குட்டிகளை வைத்தது. அடுத்த நாள் சிங்கம் இல்லாதபோது சிங்கத்தின் குகையில் ஓநாயும் குள்ளநரியும் போய் பார்த்தன. ஆனால் அங்கு ஆட்டுக்குட்டிகளே இல்லை. ஓநாயும் குள்ளநரியும் ஏமாந்தன. நேற்றே சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருந்து அந்த ஆட்டுக்குட்டிகளை தின்றிருக்கலாம் என்று தோன்றியது.